வெல்கம் டு லேர்னிங் ட்ரீ சேனல். நான் இன்றைக்கி என்னுடைய ஃபேவரட் ஒரு ஹேபிட்டை பற்றி தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அது என்னோடய வாக்கிங். எனக்கு ஹெல்த் அப்படிங்கிறதுல எப்போவுமே ஒரு தாட் இருக்கும், கான்ஷியஸ் தாட் உண்டு. ஏன்னா ஹெல்த் நிறைய இதில் பார்த்துருக்கேன். நம்ம என்ன தான் நல்லா என்ன பண்ணி என்ன வேலை என்ன தொழில் என்ன இருந்தாலும் ஹெல்த்தில் பிரச்சனை ஒன்று வந்துட்டுனா அது நம்ம எப்படி நம்மளையும் நம்ம கூட இருக்கிறவங்களையும் அது எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நான் எங்கள் சொந்தக்காரங்க கூட இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்துருக்கேன். ஸோ அந்த ஒரு இதில் நம்ம ஹெல்த்தை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுல எனக்கு எப்போவுமே ஒரு தாட் உண்டு. இந்த ஹேபிட் எனக்கு எங்கள் அப்பா மூலமாக கிடச்சிது. அவங்க எப்போவுமே வாக்கிங், மெடிடேஷன் அதனால ரொம்ப தீவிரமாக இல்லாட்டாலும் பட் இன்னுமே அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அது அவங்கள்ட்டேருந்து வந்த குணம். இது பல வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கே இருந்தாலும் சரி ஒரு 1 hour மினிமம் 1 hour to 1.5 hours எப்போ நடக்கிற இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். பண்ணுறது எனக்கு பிடிக்கும். ஸோ அதை தான் நான் ரொம்ப வருஷமாக தொடர்ந்து பண்ணிக்கிட்டுருக்கேன். இதில் எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் ஹெல்த் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். என்ன ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா, நம்ம அன்றைக்கி ஃபுல்லாக ஒர்க்லேயோ ஏதோ பிரச்சனை, ஸ்ட்ரெஸ் அப்படி ஏதாவது இருக்கும். பட் நம்ம டெய்லி இப்படி நடக்க போது அந்த தாட்ஸும் நமக்கு வரும். ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் மாதிரி இருக்கும். நம்ம இன்றைக்கி என்ன நடந்தது, ஏன் இப்படி நடந்தது, அவங்க என்ன பேசுனாங்க, நம்ம மேலே என்ன தப்பு, நம்ம சொன்னது கரெக்டாக, செஞ்சது கரெக்டாக அப்படின்னு நமக்கு தோணும். ஸோ நான் மோஸ்ட்லி இந்த வாக்கிங் டைமை ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் டைமாக தான் நான் அதை யூஸ் பண்ணுவேன் மோஸ்ட்லி. இப்போ நான் 10:30 டைம், 10:30 ஆக போது. நான் எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் நடந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ டைம் மார்னிங், ஈவினிங் எப்பப்போ வசதிப்படுதோ அப்பப்போ நடந்துக்கிறது. ஸோ நமக்கு என்ன தான் ஒரு பேர்டன், என்ன தான் ஒரு மைண்டில் ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எப்போவுமே நமக்கு ஏதாவது ஒரு இதில் இருந்துச்சுன்னா இப்படி வாக்கிங் பண்ண போது அதை நம்ம ரீகால் பண்ணி அதை அனலைஸ் பண்ணப்போ நமக்கு தெரிஞ்சிடும் என்ன தப்பு, ஏது தப்பு. ஸோ அடுத்த அப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாகும். ஸோ நான் எப்படி இந்த வாக்கிங்கை பார்க்கனா, வெறும் ஒரு ஃபிசிக்கல் ஹெல்த்துக்காக மட்டும் இல்லாமல் ஒரு மென்டல் இதுக்காகவும், மென்டல் ரிலாக்ஸேஷனுக்காகவும் அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கனால நான் அதை டெய்லி நான் பண்ணுறேன். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.